40% நம்ம எப்படி சரி பண்ணுறது? அதுதானே பிரச்சனைக்குரிய அம்சமாக இருக்குது. எமோஷன்ஸ் வந்து நல்ல எமோஷன்ஸாக வந்தால் பரவாயில்ல, மோசமான எமோஷன்ஸ்லாம் வருது. அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? நாம் அறிவால் சரி பண்ண முடியாது. அப்போ எப்படி தான் சரி பண்ணுறது? 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. அறிவு தான் என்ன பண்ணுங்கன்னா அந்த எமோஷனை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாமே. நம்ம இஷ்டப்பட்டால் பயம் வர்ற மாதிரியும், இஷ்டப்பட்டால் பயம் நம்மளை விட்டு போகிற மாதிரியும், இஷ்டப்பட்டால் வருத்தம் வர்ற மாதிரியும், இஷ்டப்பட்டால் வருத்தம் நம்மளை விட்டு போகிற மாதிரியும், அமைதி இஷ்டப்பட்டால் வர்ற மாதிரியும், இஷ்டப்படலைன்னா போகிற மாதிரியும், எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அந்த 60% அறிவு வந்து நினைக்குது. எல்லா வேலைக்கும் அந்த அறிவை பயன்படுத்திக்கலாம். தன்னுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த 40% மட்டும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த 40%ங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தா 40% தான், ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அது வந்து நல்ல எமோஷன்ஸ் வந்ததுன்னா நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம். நமக்கு பிடிக்காத எமோஷன் வந்துன்னு சொன்னால் அதுதான் நம்மளுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். இது எப்படி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த 40% நல்லா வச்சுக்கிட்டான்னு சொன்னால் வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கிறதுன்னு சொன்னாலே அந்த 40% நல்லா வச்சுக்கிடுறது தான். அந்த 40% நல்லா வச்சுக்கிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா அந்த அறிவினுடைய சேலஞ்சு எப்போவுமே அப்படி தான் இருக்குது. 60% சேலஞ்சு வந்து இந்த 40% நல்லா வச்சுக்கிடுறது எப்படிங்கிறது தான் இந்த அறிவினுடைய சேலஞ்சு. நல்லாமல் முயற்சி பண்ணுறோம், என்ன பண்ணனாலும் ஏதோ கொஞ்ச நேரம் பண்ண முடியுத ஒழிய, அதான் நம்ம சினிமாவில் நடிக்கிற மாதிரி தான். கொஞ்ச நேரம் ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது கொண்டு வரலாம், அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், நம்மளை விட்டு போயிடும். ஆனால் இயற்கையாக வர்றது அது வந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுது, நம்மளை விட்டு போக மாட்டேங்குது, நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த 40% நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கிறது தான் என்னங்கிறது அதுதான் நமக்கு தெரிய வேண்டிய ஒன்று. இப்போ உதாரணமாக ஒரு 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 சின்ன ஒரு உதாரண கதை. ஒரு அரசன் இருக்கிறான். ஏதோ ஒரு காரணத்தினால அவன் அவனுடைய கண்ணு குருடாயிருது. அப்போ அந்த கண்ணை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த மலை, அங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலை உச்சியில் ஏதோ ஒரு மூலிகை இருக்குது, அமிர்த சஞ்சீவினிட்டு ஒரு மூலிகை இருக்குது. அதை கொண்டு வந்தான்னு சொன்னால் அந்த குருடானதை குணப்படுத்திடலாம். ஆனால் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குது, அதில் ஒரு தேவதை அந்த கோயிலில் இருக்குது. அந்த தேவதை வழிகாட்டினா மட்டும்தான் அந்த அமிர்த சஞ்சீவி மூலையை கொண்டு வர முடியும். அப்போ அந்த அரசனுக்கு 3 குமாரர்கள். அதில் மூத்தவன் அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். இந்த தேவதையை வழிபட்டு தேவதையை கூப்பிட்டு போகிறான். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த தேவதை வழிகாட்டுறதுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னு சொன்னால், நான் உனக்கு நீ முன்னால் போயிட்டே இருக்கணும், நான் பின்னால் இருந்து வழிகாட்டிகிட்டே வருவேன், நீ எந்த காரணத்தை கொண்டும் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது, இதுதான் கண்டிஷன். அப்போ அந்த இதுவும் சரி சம்மதித்து வழி போயிட்டுருக்குறாங்க. பின்னால் ஒரு சலங்க ஒலி கேட்டுக்கிட்டே இருக்குது, அந்த தேவதை வர்ற சலங்க ஒலி கேட்டுகிட்டே இருக்குது. திடீர்னு சலங்க ஒலி நின்றுட்டுது. அப்போ அந்த தேவதை சிரிக்குது. நீ இது வரைக்கும் என்னுடைய அழகை பார்த்துருக்கியா? எல்லாரும் என்னுடைய அழகை பார்க்குறதுக்கு மறந்து கடும்பாடு பட்டுட்டு இருக்கிறாங்க, உன் பக்கத்தில் இருந்தாலும் என்ன அவனுடைய அழகை பார்க்க முடியலையே என்று சொல்லி சிரிக்குது. உடனே இவன் அவனை மறந்து பின்னால் திரும்பிடுறான். உடனே அந்த நிமிஷத்தில் அவன் சிலையாக மாறிடுறான். அடுத்தாப்பில் 2வது இளவரசன் முயற்சி பண்ணுறான். அவன் போகும்பொழுதும் இதே மாதிரி தான் கதை. என்னை சிரிக்கிறா, என்னை பார்க்க மாட்டேங்க ஏன்னு சொல்கிறா. அவன் அப்படின்னாலும் தொடர்ந்து போயிட்டே இருக்கான்.
அப்போ பழையபடி அந்த தேவதை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நான் இவ்வளோ சொல்லி என்னையே திரும்பலையா, அப்போ உடனே கொல்றதுல தப்பே கிடையாது, நீ செத்து போன்னு சொல்லி ஒரு ஈட்டி வச்சு குத்துற மாதிரி சத்தம் போடுறான். உன்னை பயந்து திரும்பிடுறான். இப்படி அவனும் சிலையாக மாறிடுறான். அப்புறம் 3வது இளவரசன் வாரான். அப்புறம் அவன் இந்த நிபந்தனைக்கு இது பண்ணி அவன் பின்னாலே திரும்ப இதே மாதிரிலாம் நடக்குது. ஆனால் பின்னாலே திரும்புறாமல் மேலே போய் அந்த அமிர்த சஞ்சீவி மூளையை எடுத்துகிட்டு வந்துடுறான். அந்த மூலிகையை வச்சு அந்த சிலையானவங்களையும் குணப்படுத்திடுறான், அந்த தாப்பனரையும் குணப்படுத்திடுறான். இது ஒரு உதாரண கதை. இப்போ இந்த தேவதையாக வர்றதா என்னன்னு சொல்லி சொன்னால் 40%, அந்த இளவரசனாக வர்றது தான் 60%. இந்த 40% என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு எமோஷன், நமக்கு வரக்கூடிய எமோஷன். அந்த எமோஷனை பயன்படுத்தி நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கோம். இந்த பக்கம் திரும்பி அதை நான் சரி பண்ணுறேங்கிற வேலைக்கு திரும்பிட்டான்னு சொன்னால் சிலையாக மாற வேண்டியதுதான். இப்போ நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே அப்படி தான். அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம பயன்படுத்தி எல்லா வேலைகளுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதை சரி பண்ணுறேன்னே வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுதான் போராட்டம். அது பண்ணவே முடியாது, பண்ணால் போராட்டமாக தான் இருக்கும். சரி, எப்போ அந்த 40% நம்ம எப்படி சரி பண்ணுறது? அதுதானே பிரச்சனைக்குரிய அம்சமாக இருக்குது. எமோஷன்ஸ் நல்ல எமோஷன்ஸாக வந்தால் பரவாயில்ல, மோசமான எமோஷன்ஸ்லாம் வருது. அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? நாம் அறிவால் சரி பண்ண முடியாது. அப்போ எப்படி தான் சரி பண்ணுறது? அது நம்ம சரி பண்ணவே வேண்டாமா? நம்ம வாழ்க்கை முழுசும் இப்படியே தான் இருக்கணுமா? இப்போ இதில் தான் என்ன சொல்லி சொன்னால், நம்ம அந்த தாட்டை பற்றிய இன்னொரு அம்சத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு தாட்டிலையுமே இந்த 60% 40% இருக்கிற மாதிரி இன்னொரு பிரிவும் இருக்குது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி ஒரு பிரிவு இருக்குது. ஒவ்வொரு தாட்டை எடுத்துக்கிட்டாலும் ஒரு நான்கிற உணர்வும் இருக்கும், ஏதோ ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும். ஒரு அனுபவமும் இருக்கும், ஒரு அனுபவிப்பவனுங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டும் இருக்கும், அனுபவங்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணினாலும் சரி, நான் ஏதாவது ஒரு மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், நான் மரத்தை பார்க்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இப்போ நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது செயல், நான்கிறது சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி ஒவ்வொரு தாட்டுமே இருக்கும். அப்படி ரெண்டுமே இல்லாத தாட்டே இருக்காது. இப்போ உதாரணமாக நான் தூங்கும் பொழுது கனவு வருது. கனவுங்கிறது என்ன? அதுவும் ஒரு தாட்டு தான். தூக்கத்தில் ஏற்படக்கூடிய தாட்டுக்கு பேர் கனவு. அந்த கனவுலேயுமே வரக்கூடிய தாட்டுக்குமே இதே மாதிரி தான். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாத கனவு கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் கனவில் நீங்கள் என்னென்னலாமோ சம்பவம் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லா சம்பவத்துலேயும் நீங்களும் இருப்பீங்க. நீங்கள் இல்லாத கனவே இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒவ்வொரு தாட் வரும் பொழுதும் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து தான் ஒரே தாட்டு. இந்த எண்ணெய் காட்டுறதுக்கு ஒரு தாட்டு, ஆப்ஜெக்டை காட்டுறதுக்கு ஒரு தாட்டுன்னு சொல்லி ரெண்டு கிடையாது. ரெண்டும் சேர்ந்து ஒரே தாட்டு. ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு தாட்டு. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், எனக்கு வருத்தம் வருது, நான் என்ன நினைக்கிறேன்? இந்த வருத்தத்திலிருந்து நான் விடுபடணும்னு நினைக்கிறேன். எனக்கு பயம் வருது, இந்த பயத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறேன். எனக்கு கோபம் வருது, கோபத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், தாட்டில் உள்ள ஒரு பகுதி இன்னொரு பகுதியிலேருந்து விடுபடணும்னு நினைக்குது. ஒரு காயினில் உள்ள ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துலேருந்து விடுபடணும்னு நினைக்குது. அது சாத்தியமா? இதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், தேவையில்லாத போராட்டம், அகப்போராட்டம் எல்லாமே நம்முடைய எமோஷனை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிடணும்னு சொல்லி, நான் சேஃபாக இருக்கணும், எனக்கு இதெல்லாம் வரலாம், எனக்கு இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோடு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு போராட்டத்தில் இறங்கிடுது. இந்த மாதிரி நிலை தான் நிரந்தரமாக நடந்துகிட்டே இருக்கும். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால்,
உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.